தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக மத்தியில ஆட்சி பிடிச்சிருக்காங்க. காங்கிரசுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு பாஜக ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜக வாக்குகளை திருடி ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டை ஆதாரங்களோட வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர் வச்சிருக்கார். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இடையே போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜக 240 இடங்களை மட்டுமே பிடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சியை பிடித்தாங்க. காங்கிரஸ் வெறும் 99 இடங்களை மட்டுமே பெற்றாங்க. இதையடுத்து நரேந்திர மோடி இந்திய பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றார். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வந்தார். இதற்கு பெரும்பான்மையான இடங்களில் பாஜக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாக்கை சூட்டியது முக்கிய காரணம். சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த காங்கிரஸ் சட்ட மாநாட்டை தொடங்கி வைத்து ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போ அவர் இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே செத்து விட்டது, பிரதமர் மோடி மிக குறைந்த வித்தியாசத்தான் பல இடங்களில் பல தொகுதிகளில் வென்றிருக்காங்க பாஜக அப்படிங்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களவை தேர்தலில் 10 முதல் 15 இடங்களில் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய உண்மையான எண்ணிக்கை 80 முதல் 100 தொகுதிகளாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சந்தேகிக்கின்றோம் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார். இந்த மோசடி மட்டும் செய்யப்படாமல் இருந்திருந்தால் பிரதமராக மோடி இருந்திருக்க மாட்டார், மோடி பிரதமராக இருக்க முடியாது. அடுத்த சில நாட்களில் மக்களவை தேர்தலை எப்படி மோசடி செய்ய முடியும், அது எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்க போகிறோம். கர்நாடகாவில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் பெயர்கள் ஆய்வு செஞ்சோம். அதில் மொத்தம் 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் வாக்குகள் மோசடி அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அரசியல் அமைப்பை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அழிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக தேர்தல் முறைகேடு பற்றி நான் பேசிட்டே வரேன். ஏதோ தவறு நடப்பதாக எனக்குள்ள சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் மிக சந்தேகம் அதிகமாக இருந்தது. மக்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. மத்திய பிரதேசம் குஜராத்திலும் ஒரு இடம் கூட கிடைக்கல. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ரொம்ப உன்னிப்பாக கண்காணித்து முறைகேடுகளை கண்டறிஞ்சிருக்கோம். இதற்கு முன் என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் அதனால் வெளிப்படையாக பேச முடியல. இப்போது நம்பிக்கையோடு சொல்கிறேன், ஏன்னா என்கிட்ட 100% ஆதாரம் இருக்குது. இது யார்கிட்ட காட்டினாலும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டார். ஆனால் இது சாத்தியமாக இருக்குது, உண்மையில் நடந்திருக்கிறது. இந்த தரவை நாங்கள் வெளியிடும் போது தேர்தல் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. இது உண்மையில் ஒரு அணுகுண்டை போன்றது அப்படின்னு ஓப்பனாக பேசினார் ராகுல் காந்தி. இந்த ஆதாரங்கள் தரவுகள் வெளியிடுவதற்கு முன்பாக பேசிய பேச்சு, இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே தரவுகள் வெளியிடுறதுக்கு முன்பாக ராகுல் காந்தி பேசினார். அப்படி பேசின மாதிரியே ராகுல் காந்தி இப்போ வெளியிடக்கூடிய இந்த தரவுகள் உண்மையிலேயே வெடிகுண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய ராகுல் காந்தி பெங்களூரு தொகுதியில் நடைபெற்ற மோசடிகளை ஆதாரத்தோடு வெளிப்படுத்தி இருக்காரு. இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கர்நாடகாவில் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 16 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணிக்கை எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் நாங்கள் 9 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றோம். வெற்றி வாய்ப்புள்ள 7 தொகுதிகளில் நாங்கள் தோல்வி அடைந்தோம். இந்த தோல்வி குறித்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அதில் 5 விதமான மோசடிகள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த மோசடிகள் பற்றி பேசும்போது பாஜக தேர்தல் ஆணையத்திலோடு இணைந்து போலி வாக்காளர்கள், போலி முகவரி, ஒரே முகவரியில் அதிக வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 தவறாக பயன்படுத்தப்படுவது அப்படின்னு 5 விதமான வாக்கு திருட்டுக்களை நடத்தியிருப்பது தெரிய வந்துடுது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. இந்த வாக்கு திருட்டு பல தொகுதிகளில் நடந்திருக்கு. வாக்காளர்களை யார் திருடுகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். முன்னர் எங்ககிட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் இப்போது 100% ஆதாரம் இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாமல் எங்களுக்கு CCTV மற்றும் மின்னணு காட்சி ஆதாரங்களை கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது, எல்லா எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாகும். இதற்கு எங்களுக்கு 6 மாத காலம் ஆனது இந்த தரவுகள் சேகரிக்க. 30 முதல் 40 பேர் கொண்ட குழு இடைவிடாமல் வேலை செஞ்சு இந்த தகவல்களை நாங்கள் திரட்டியிருக்கோம்.
தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தரவுகளை வழங்கியிருந்தால் வெறும் 30 நொடிகள் மட்டுமே எடுத்திருக்கோம். ஆனால் அதை அவங்க வழங்க மறுத்துட்டாங்க. குறிப்பாக இந்த தரவுகள் பற்றி பேசும்போது பெங்களூரு மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே 11,965 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. போலி மற்றும் தவறான முகவரியின் மூலமாக 40,009 வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பெங்களூரு மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் 40,009 வாக்காளர்களுக்கு போலியான வீட்டு முகவரி இடம்பெற்றிருக்கு. இதில் சில பேருடைய வீட்டு முகவரியின் கதவு எண் 0 அப்படின்னு இருக்கு. 0 எங்கடா இருக்குமா? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள். இது இந்திய அரசமைப்புக்கு எதிரான குற்றமாகும். மொத்தமாக இந்த ஒரு தொகுதியில் மட்டுமே 1,250 போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்காங்க. இதே போல ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் வெற்றி தோல்விக்கு இடையிலான வாக்குகள் வித்தியாசம் வெறும் 22,779 தான். 90 இடங்களை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 60 இடங்களில் வென்று ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள்லாம் தெரிவித்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய எல்லா கருத்து கணிப்புகளையும் தவிடு பொடியாக்கி 48 இடங்களை வென்று பாஜக ஆட்சி பிடிக்கிறாங்க. இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடந்தபோது வாக்குப்பதிவு முடியும் கடைசி நேரத்தில் எந்த வாக்குச்சாவடியிலையும் அதிகம் கூட்டம் இல்லை. ஆனால் இறுதியில் அதிக வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் சொன்னது. அதே நேரம் வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவிகளை கேட்டபோது அதை தருவதற்கு மறுத்துட்டாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 வருடங்களில் சேர்க்கப்பட்டதை விட தேர்தலுக்கு 5 மாதத்திற்கு முன்பு ஏராளமான வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையே சுமார் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் வாக்காளர் பட்டியலை கேட்டபோது தேர்தல் ஆணையம் வழங்க மறுத்துட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை கிடையாது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் இந்த குற்றங்களுக்கு சாட்சியாக இருக்கு. நாடு முழுவதும் இதே போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். அரசியல் அமைப்பு மோசடி நடந்திருக்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறோம். தேர்தல் முடிவுகள் திருடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு என்னுடைய நீண்டகால சந்தேகத்தை மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. வாக்காளர் பட்டியல் குறித்த தரவுகளை இயந்திரத்தின் மூலம் ஈஸியாக கண்டறிய முடியும். ஆனால் அத்தகைய தரவுகளை தேர்தல் ஆணையம் தரது கிடையாது. இது தேர்தல் ஆணையம் பாஜகவோட சேர்ந்து தேர்தலை திருடுகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது. தேர்தல் செயல்முறையை சீர்குலைக்க ஜனநாயக நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை ஆதாரத்தோட வழங்கியிருக்காரு. தொடர்ந்து தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வெறும் தேர்தல் மோசடி மட்டும் கிடையாது, அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி. ஒரு நாள் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக மாறும். அப்போ நீங்க தப்ப முடியாது. இந்தியாவினுடைய தேச தந்தைகள் கட்டமைத்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்துருக்கீங்க. இனி உங்களை தொட விட மாட்டோம். தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும். இல்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதை செய்த ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் பிடிபடுவார். உயர் பதவியில் இருந்தாலும் கடைநிலையில் பணியாற்றினாலும் யாராக இருந்தாலும் அப்படின்னு காட்டமாக சூளுரைத்தார் ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் ராகுலோட குற்றச்சாட்டை ஒரேடியாக மறுக்கிறாங்க. இது குறித்து கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராகுல் காந்திக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் கர்நாடகாவில் தகுதியற்ற வாக்காளர்கள் பலர் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் பல தகுதியுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் ராகுல் காந்தி ஆகிய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நீக்கப்பட்ட மற்றும் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்களை 1960 தேர்தல் விதி 20 உட்பிரிவு 3 கீழ் உங்களுடைய கையொப்பத்துடன் அனுப்புமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி அனுப்பினால் மட்டுமே தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்கார். மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராகுலுக்கு எழுதிய கடிதத்தில் வாக்காளர் பட்டியல் 3 படி தகுதியான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகுதியற்ற வாக்காளருடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் நீங்கள் சொன்னதை புரிஞ்சிக்க முடிகிறது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் கீழ் அந்த விதியின் அடிப்படையில்
விதி 20(3)(b)ன் கீழ் இந்த கடிதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கூடிய சத்திய பிரமாணத்தில் கையொப்பமிட்டு திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பாஜகவும் ராகுலுக்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்க. டெல்லியில அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் மித்ரா, ராகுல் காந்தியும் காங்கிரஸும் அவர்கள் வெற்றி பெற்ற இடங்களில் எந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துறது கிடையாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே பொங்கும் போக்கே தேசம் கவனித்து வருது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 99 இடங்களில் காங்கிரஸ் வென்றாங்க. அதை கொண்டாடவும் செஞ்சாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை கேள்வி கேட்குறாங்க. ராகுல் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவில் சமரசம் செய்திருந்தா 99 இடங்களில் வெற்றி எப்படி கிடைச்சிருக்கும்? ராகுல் காந்தி விரக்தி உச்சத்தில் இருக்காரு. இந்த மாதிரி ராகுலை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களையும் இந்த விஷயம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. இன்னும் சில மாதங்களில் நாட்டோட பல்வேறு பகுதிகளிலையும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுலோட இந்த ஆதாரங்கள் அந்த சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்குமா, இல்லை 10-11 மக்கள் இதை கடந்து போகிறாங்களா? இதுக்கான பதில் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.